அவையோருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த அவையை மிக சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அரணாக விளங்குகின்ற டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் திரு முத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு முகுந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய மீடியா பாஸ்கர் அவர்களே, செழியன் அவர்களே, இதிலே உட்கார்ந்திருக்கின்ற பெருமக்களே, அமெரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ள திரு சிவா தம்பதியினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வருவார்கள், அவர் முன்னிலையில் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவர்கள் இன்று பணியின் காரணமாக வர முடியவில்லை. இருந்தாலும் இங்கே மீடியாவெல்லாம் வந்திருக்கீங்க. மீடியா பாஸ்கர் நிச்சயமாக அதை எடுத்து சொல்வார் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு என்னவென்றால், தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக பல்வேறு சாதனங்கள் இருக்கின்றன என்று எனக்கு முன்னாலே பேசிய நமது ராஜாதாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். தமிழ் மொழியினுடைய புறமைகளை பற்றி பேசினார். என்ன பேர், இன்பா அவர்கள், இன்னொருத்தர் அவர் ராகுல் காந்தி, 2 பேர் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுக்கடுத்து நம்ம இவர் மதுரை ப்ரொஃபஸர் ஞானசுந்தரம் எல்லாரும் பேசினாங்க. அது ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்ம தமிழ் பட்டிமன்றம் கவியரங்கெல்லாம் கேட்குறோம். ஆனால் இந்த அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்புடைய மிகப்பெரிய பணி என்னன்னா, தமிழர்களையும் சேர்த்து வளர்ப்பது. தமிழ் மொழியை மட்டுமல்ல, தமிழர்களையும் சேர்த்து வளர்ப்பது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே 8 கோடி பேர் இருக்கிறோம், நாம் வளர்ந்துடுறோம். கவுஹாத்தியில் இருக்கிற தமிழ்ச்சங்கத்துக்கு யார் வளர்ப்பாங்க? நாகாலாந்தில் இருக்கிற தமிழ் சங்கத்தை யார் வளர்ப்பாங்க? காஷ்மீரில் இருக்கிற தமிழ் சங்கத்தை யார் வளர்ப்பாங்க? அவங்கள ஒன்று சேர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் உணவையும் அவர்கள் கைகோர்த்து எடுத்து செல்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த தமிழ் சங்கங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் வருஷம் ஃபெட்னா கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஃபெட்னா என்னன்னா, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு என்று பெயர். 60 சங்கங்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகிறார்கள். அந்த அமைப்பினுடைய நோக்கமே என்னன்னா, அங்கே பறந்து வளர்கிற குழந்தைகள் நம்முடைய பாட்டு, நம்முடைய கலை, நம்முடைய பாவாடை சட்டை போட்டுக்கிறது, நம்ம உடையை கொடுத்துக்கிறது, நம்ம சாப்பாடை சாப்பிட்றது, இதெல்லாம் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக பல பயிற்சிகளை அந்த மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவருடைய கலை நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் 3 நாள் நிகழ்ச்சியாக காலையிலிருந்து சாயந்தரம் வரல இந்த 60 தமிழ் சங்கத்தை நடத்துவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த பயிற்சி. அதே போலதான் இன்னைக்கு வெளி மாநிலங்களில் இருக்கிற தமிழ்ச்சங்களுடைய நிலை அப்படிதான் இருக்கு. இதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 20-30 ஆண்டுகளில் நல்ல விழிப்புணர்வு இந்தியா முழுசும் வந்திருக்கு. எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநில மொழிகளை வளர்ப்பதில் மிகுந்த அக்கறை செலுத்துகிறார்கள். குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிடில் ஈஸ்டில், அதாவது மத்திய கடற்கரை நாடுகளில் நிறைய மலையாளிஸ் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களுக்காக கேரளா கவர்மெண்ட்டு 1990 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் மலையாளிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பெரிய அளவில் அவங்களுடைய பாதுகாப்பு செய்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பண்ணுறாங்க. என்ன காரணம்? அவங்களால இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட $10 பில்லியன் பணம் நம்ம ஊருக்கு டிபாசிட்டாக வருது. அவங்க சம்பாதிக்கிற பணத்தை இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அதனால் அவங்கள பாதுகாக்கணும், அவர்களுடைய கலைகளையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாக்க அவங்க மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் 2009 ஆரம்பித்தாங்க. இப்போ ஒவ்வொரு படியாக வளர்ந்து வருது. பல மாநிலங்களில் இப்படி வளர ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு ஒரிசா எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் இருக்கு, கேரளா பவன் இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ போய் மகாராஷ்டிராவில் தமிழ்நாடு இல்லம் திறந்திருக்காங்க. இன்னைக்கு என்னன்னாக்க, இந்த தமிழ்நாடு இல்லம் 29 மாநிலத்திலும் தமிழ்நாடு இல்லம் வரணும். அந்த தமிழ்நாடு இல்லம் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் தொடர்பாகவும் அது அமைய வேண்டும். அங்கே நூல் நிலையம், தமிழ் புத்தகங்களுடைய நூல் நிலையமும், தமிழ் உணவு கடையும், தமிழ் பண்பாட்டு அரங்கமும், தமிழ் திருமணங்களை செய்வதற்கான வசதியும் அனைத்தும் அவைகள் அமைய வேண்டும். அதற்கான பணிகளை அரசு செய்ய வேண்டும். புதிய அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்றவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தினை எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழ்நாடு இல்லங்களை உருவாக்க வேண்டும்.
அரசோ தனியாரோ உருவாக்க வேண்டும். அதுக்கடுத்தாது அடுத்த முக்கியமான கருத்து என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பேருனாக்க, சென்னைக்கு பேரு மெடிக்கல் மெக்கா. முஸ்லீம்களுக்கு எப்படி மெக்கா வந்து ஒரு திருத்தலமோ, மெடிக்கல் ஃபீல்டுக்கு இன்னைக்கு மெட்ராஸ் தான், சென்னை தான் வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஊரா நகரமா இன்னைக்கு இந்தியாவில் விளங்குறது. ஆனா நம்ம ஊருக்கு பிளைட் கனெக்ஷன் இருக்கா? பெங்களூர் மாதிரி இருக்கா? பாம்பே மாதிரி இருக்கா? டெல்லி மாதிரி இருக்கா என்றால் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 10 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் பர்மாவில். அவர்களுக்கு சென்னைக்கு வரணும்னா பிளைட் இல்லை. அதே போல எடுத்தீங்கன்னா டர்பன்ல சவுத் ஆப்பிரிக்காவில் 10 லட்சம் தமிழர்கள் ஒரே ஊர்ல வாழ்றாங்க. அவங்க சென்னைக்கு வரணும்னா டைரக்ட் பிளைட் இல்லை. மொரீஷியஸ்ல 1 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் டைரக்டா சென்னைக்கு வரணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் பிளைட் இருக்கு. தமிழர்களே வாழாத, அதாவது கன்னட மக்களே வாழாத மொரீஷியஸுக்கும் பெங்களூருக்கும் டெய்லி பிளைட் இருக்கு. மகாராஷ்டிரா, அதாவது பாம்பேவுக்கும் மொரீஷியஸுக்கும் டெய்லி பிளைட் இருக்கு. ஆனால் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு மொரீஷியஸுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃப்ளைட் இருக்கு. அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, டெம்பிள் விசிட்டு, ஹையர் எஜுகேஷன் மூணுத்துக்கும் சென்னை பாப்புலர். ஸோ அதனால் கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா கல்கட்டாவிலேருந்து வர்றது மட்டும் இல்லை, கவுஹாத்திலேருந்து நேரடியாக வரணும், பாட்னாவிலேருந்து நேரடியாக வரணும், அகமதாபாத்லேருந்து நேரடியாக வரணும், ஜெய்ப்பூர்லேருந்து நேரடியாக சென்னைக்கு வரணும். அப்படி வாரத்துக்கு 2 பிளைட் 3 பிளைட்டாவது 29 தலைநகருக்கும் சென்னையுடன் இணைக்கப்பட வேண்டும். அதே போல உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ அந்த ஊருக்கும் சென்னைக்கும் நேரடி பிளைட்டு வாரத்துக்கு 2 நாளாவது வரணும். அதற்காக பெருமுயற்சியினை செய்ய வேண்டும். குறிப்பா இந்த தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு இந்த தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கு நான் சொல்லுகிற ஒரே கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களை பற்றி பெரிதும் கவலைப்பட தேவையில்லை. வெளி மாநிலம் உள்ள தமிழ்ச்சங்கங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவைப்படுகிறது, புத்தகங்கள் தமிழ் நூல்கள் தேவைப்படுகின்றனவா, அதற்கு என்ன செய்வது? தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு ஸ்கீமே இருக்கு, நீங்க கேட்டா கொடுக்க போறாங்க, அதை வாங்கி அனுப்புவது, இந்த மாதிரிலாம் நிறைய பணிகள் இருக்கிறது. அந்த தமிழ் சங்கங்கள் சிறப்பாக இயங்க வேண்டும். ஒவ்வொரு தமிழ் சங்கத்தை தேடி கண்டுபிடித்து உங்கள் அமைப்பிலே அவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தமிழ் வந்து உலகம் முழுவதும் பரவுவதற்கு பெரியதாக பயன்படும் என்று சொல்லி, ஏன்னா அவர் சான்சலருடைய ஸ்பீச்சுக்காக நம்மலாம் காத்திருக்கோம். நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, இருந்தாலும் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கனெக்டிவிட்டி என்கிற கருத்தையும், அதே போல தமிழ்நாடு இல்லங்களை தமிழ்நாட்டில், அதாவது எல்லா மாநிலங்களிலும் தொடங்க வேண்டும் என்கிற கருத்தினையும் மற்ற நாடுகளிலும் தொடங்க வேண்டும் என்கிற கருத்தினையும் சொல்லி, வருகிற செப்டம்பர் மாதம் 11, 12, 13 தேதிகளில் மொரீஷியஸில் உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற இருக்கிறது. தமிழர்கள், படித்தவர்கள், உயர்வானவர்கள், கல்வியாளர்கள், திறமையாளிகள், ஆனால் பணக்காரர்களாக வர வேண்டும் என்பதற்காக, செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சாட்டிஸ்ஃபைடு லைஃப் ஸ்டைலில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் சார் பிரைடு, தமிழ் சார் டால், தமிழர்கள் உயர்ந்தவர்கள், தமிழர்கள் மரியாதைக்குரியவர்கள், தமிழர்கள் செல்வந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வருடா வருடம் கடந்த 20 ஆண்டுகளாக உலக பொருளாதார மாநாட்டினை நடத்தி வருகிறோம். அதற்கு தலைமை புரவலரே நம்ம சான்சலர் தான். அவர் தான் முதல் உலக தமிழ் பொருளாதார மாநாடு சென்னையில் நடைபெறும் போது அதுக்கு தலைவராக இருந்து நடத்தி கொடுத்தார். இன்னைக்கு வருடா வருடம் ஒவ்வொரு தலைவர் மாநாட்டுக்கும் ஒவ்வொருத்தரை நாங்கள் தலைவராக போட்டு நடத்தி வரோம். இந்த தடவை மொரீஷியஸில் நடக்குது, நீங்கள்லாம் வரணும், வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி www.economic-conference.com என்று பார்த்தால் அந்த மாநாட்டை பற்றி விவரம் வரும். அதே போல் இங்கே இவர் சிவா வந்திருக்காரு, அவர் செப்டம்பர் 24, 25, 26 நியூ ஜெர்சியில் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க் கான்ஃபரன்ஸ் ஒன்று வைத்திருக்கிறார். அதுவும் வருஷம் இப்போ கொஞ்சம் 7-8 வருஷமாக அமெரிக்காவில் வருஷம் தமிழ் ஆண்டர்பிரினர் நெட்வொர்க் நடத்துகிறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு சேவை. இவர்களெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.